வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க. இங்க பாரு, 20,000 30,000 சம்பளம் கிடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கூல கும்பிடு போட்டுட்டு நிக்க என்னால முடியாது. அது என்னோட கொள்கைக்கு மாறானது. என்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது சார்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மஞ்ச பத்திரிகைக்கு நோட்டீஸ் போட்ட போறீங்களா? கொடி, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத ஒரு லூசு நீ. நான் போறேன். லூசு என்கிட்டே விளையாடுற நீ. எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவசர நேரத்துல இதுவும் ஸ்டார்ட் ஆகாம மக்கார் பண்ணுத. வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லன்னா நான் கிளம்பிருப்பேன். ஆமாமா. கையடிடி. கோபப்படாதீங்க சார். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. எங்க தலைவர், இது எங்க வாங்குன? எங்கேயோ வாங்குனேன். நல்லா இருக்கு, தேங்க்ஸ். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? சரி, நாளை காலையில 10 மணிக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். ஐயோ வேண்டாம் அலெக்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு ஹாஸ்டல்ல சொல்லிட்டு வெளியில வந்துரு. நாம 2 பேரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு திரும்ப சாயங்காலம் கொண்டு போய் உன் ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஆனா நாளைக்கு நம்ம எதுல போறோம்? எல்லாம் இந்த குதிரையில தான். இதுலயா? இவ்ளோ வேகமா போனா கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரிதான். இந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு ஒரு நல்ல வண்டி வாங்க வேண்டியதானே? எனது ஓட்ட வண்டியா? ஏன்டி இந்த வண்டியை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எங்க அப்பாவுடைய வீரத்துக்கும் சாகசத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. உனக்கு தெரியுமா, இதுக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அப்ப பழங்காலத்து பொருள் வித்தா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்றீங்களா? ஓ, பணம் பணம் பணம். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுவியா? தெரியும், உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி பிடிக்காது, பென்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள். ஒரு பணக்கார வரா, முதலாளித்துவத்தை எப்படி காட்டுறான்னு பாரு. முடிஞ்சா என்ன அவன் எப்படி தாண்டி போறான்னு பாக்குறேன். ஒரு பாமரனுடைய கஷ்டம் என்னங்கறத அவனும் புரிஞ்சுக்கட்டும். முடிஞ்சா என்ன ஏத்திட்டு போடா. போடா, அவ்வளவு பெரிய ஆள்னா என்ன ஏத்திட்டு போடா. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் பேர் தான் சங்கர். ஏழை பாளையோட காசை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு பணக்காரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ராஸ்கல். தைரியம் தான் என்ன ஏத்தி கொண்டுட்டு போடா. என்ன முடியலையா? ஐயோ, நல்லா மாட்டினியா? அது இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. பாய மூடி. ஏடா ஹார்ன் அடிச்சது கேட்கல? வேலையை பார்த்துட்டு போடா. டேய், நீ அந்த அலெக்ஸ் தானே? ஆமா, யார் இந்த பொண்ணு? நடக்கட்டும், பார்த்து போ. வண்டி எடுறா. கொஞ்சம் இறங்கு. இப்ப இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. அடி, அடிச்சுதான் பாரு. நீ இருக்கிறதால விடுற, இல்லன்னா நான் அவனை. அறிவு கட்டவன். இவன்களெல்லாம் லாரி ஏத்தி கொள்ளணும். என் கிராமம் வந்துருச்சு. எப்படி பார்க்க அழகா இருக்குல்ல? பார்த்து கெட்டியா பிடிச்சுக்க, வண்டிக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். சொன்னல. அங்க என்ன கூட்டம்? ஜார்ஜ் புஷ், பிரசிடென்ட் புஷ், அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிக. ஐயோ, ஜோசப் பண்ண நீ போய் அங்க ஒளிஞ்சுக்க. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவர் உன்னை பார்த்தா சரி வராது. சீக்கிரம் போ. உள்ள போ, நான் சொல்றேன்ல, சொன்ன கேளு. ஜார்ஜ் புஷ். ஏய் அலெக்ஸ், வா 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 தோழா வா. சொல்லுங்க தோழரே. ஆமா, இன்னைக்கு என்ன ஊர்வலம்? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்க பிரசிடென்ட்டும் நம்ம இந்திய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்து நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம ஊர்ல நான் ஒரு பெரிய ஏற்பாடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் சொல்லணும். எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வந்து கூட்டத்துல கலந்துக்கிறல? நான் கூட்டத்துல கலந்துக்காமையா? ஆனா அண்ணா இப்ப ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இந்த கூட்டத்துல கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துடுறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தால நான் மறந்து போயிட்டேன். அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி ஒர்க் ஆயிடும்னு தோணுது. அப்படியா? ஆமா, ஆனா அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையான ஜோசப் பண்ண, இப்ப நம்ம என்ன பண்றது? அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முதலாளி வர்க்கம் தான். எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. பிரசிடென்ட் புஷ், பிரசிடென்ட் புஷ். ஒரு வழியா உங்களை அனுப்பி வச்சிட்டேன். சீக்கிரம் வா, வேகமா போலாம். வர மாட்டேன், நீ வேணா போ. ஏய், சாரிடா. சாரி தேவையில்லை. என்ன அங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்க? நான் போறேன். ஐயோ இந்து, ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேள ப்ளீஸ் மா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இங்க பாரு இந்து, கொஞ்சம் புரிஞ்சுக்க. எங்க ஆளுங்க கிட்ட நான் மாட்டேன்னு வச்சுக்க, என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ப்ளீஸ் வா, வந்து ஏறுமா.
ப்ளீஸ்மா, நான் வேணா தோப்புக்காரனை போறேன். 1 2 நீ ஒரு சேகுவராவா? சரி, இந்த வண்டி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு. கம் ஆன். பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோயிலுக்குலாம் போக முடியாது. ஏன்னா கோவிலுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளவா ஆகாது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உனக்கு சொன்னா புரியாது. ஐயடா. ஐயோ, அது எங்க அப்பா கார் மாதிரி இருக்கு. உங்க அப்பா எதுக்கு இந்த ஊருக்கு வர போறாரு? அது வேற யாராவது இருக்கும். எதுக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு. பயப்படாத, அதான் ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டல, நானே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஐயோ, அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும். எங்க போச்சு? நீ முகத்தை மறைச்சு என்ன கெட்டியா பிடிச்சுக்க. நான் வேகமா இந்த இடத்தை கிராஸ் பண்ணிடுறேன். ஐயோ, இப்ப பார்த்து ஸ்லோவா போறீங்க. வேகமா தான் போறேன், நீ நல்லா பிடிச்சுக்க. கடவுளே, இது இங்கே நின்று போல இருக்கே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இவ்வளவு நேரம் நல்லா தர ஓடிச்சு. இப்பன்னு பார்த்து இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா பாத்துட்டார் போல இருக்கே. இல்ல இல்ல, அவர் பார்க்கல. என்ன? உண்மையே சொல்றா, அந்த ஆளோட செல்வாக்க பார்த்துட்டு தானே அந்த பொண்ணை இப்ப வேண்டாம் நீ சொல்ற. என்னது? என்ன மாதிரி ஒரு வீர கம்யூனிஸ்ட மாப்பிளை அடையறதுக்கு அந்த ஆள் தான் கொடுத்து வச்சிருக்கோம். என்னடா போடாங்க, நல்ல காப்பியை வேஸ்ட் பண்ணிட்டியடா. இத குடி. யோ ராஜேந்திரா, அவளுக்கு அவ குடும்பம், அவ வீட்டுக்காரங்க தான் முக்கியம். என்ன பத்தி அவளுக்கு யோசிக்க நேரம் இல்ல. ஆனா நான் அவளை விரும்புறேனே, அதுக்கு தண்டனை தான் இது. நீ எதுக்கு கவலைப்படாத, முதல்ல இதை சாப்பிட, எல்லாம் சரியா போயிடும். என்னது இது? கஷ்டத்தை போக்குற எள்ளூருண்ட. 2 எடுத்து வாயில போட்டுன்னு வச்சுக்க, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வேண்டாமா, நானே சாப்பிடுறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றா. ஆனா எனக்கு வீட்டுல 2 தங்கச்சிங்க இருக்கு. வீட்டுல 2 தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ சீக்கிரமா முடிவெடு, இல்ல வேற எவனா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் அந்த ஹரீந்திரனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. நாம நேரா அவங்கிட்ட போய் உன் காதல் கதையை சொல்லிட்டா எல்லாம் மேட்டர் சால்வ் ஆயிடும். வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கால்ல போய் விழுந்து என்ன கெஞ்ச சொல்றியா? அப்படின்னா நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பார்ப்போம். நாம அந்த ஹரீந்திரனை பத்தி தப்பா நியூஸ் போடலாம். யோ ராஜேந்திரா, அது மாதிரி செய்ய முடியுமா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு முன்னாடி நாம எங்கெங்க போறான், என்னென்ன பண்றாங்கிறத நோட் பண்ணணும். அப்பதான் கவர் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வாவ், இது எப்படி இருக்கு ஜிகே? வேண்டாம், அத கொஞ்சம் எடுங்க. நல்லா இல்ல. வாங்க. தேங்க் யூ. இது நல்லா இருக்குல்ல? பார்க்கவே கேவலமா இருக்கு. அதை எடுங்க. அதை எடுங்க. நீ செக் பண்ணு. இது எனக்கு நல்லா இருக்குல்ல? அது கூட நல்லா இருக்கு. பெண்கள் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்தா அவங்க நம்ம கைக்குள்ள அடக்கமா இருப்பாங்க. ஒரு பொண்ணு மனசு வச்சா நடக்காதது எதுவுமே இல்ல. ஆனா பணம் நடக்காததையும் செய்யும். பொண்ணுங்க பாம்பு மாதிரி சீண்டுனா கொத்துவாங்க. ஆனா இந்த கோபாலகிருஷ்ணன் வாழ்க்கையில பூஜா ஒரு ரப்பர் பாம்பு மட்டும்தான். ஜிகே, உன் காசுலாம் இன்னைக்கு நான் கறியாக்கிட்டேன். உனக்காக நான் கறியை கூட காசாக்க தயாரா இருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா, நான் ஒரு பெரிய பணக்காரன், லட்சாதிபதி. ஆனா நான் இப்ப கோடீஸ்வரன் ஆகணும். அதுதான் என் கனவு. அதுக்கு ஹரியோட உதவி எனக்கு தேவை. ஹரியோட மனசு உருகணும்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியுமா? விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிறதுக்கு அதுக்கு தேவேந்திரன் மேனகையை அனுப்பினானா. கூப்பிடு கூப்பிடு. கை இப்படி வச்சுக்க, காலை தூக்கி இப்படி வச்சுக்க. பாக்குறான் ஓரக்கனால பாக்குறான் பாரு. நீ அப்படியே பூச்சி கொடுத்து நில்ல, நான் ஒளிஞ்சுக்கிறேன். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அதே கதையை தான் இப்ப நானும் பண்ண போறேன். என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? எதுவும் இல்ல. அது இதே ரேஞ்சில போச்சுன்னா எதுவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுது. என்ன ஒர்க் அவுட் ஆகாது? ஹரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மெம்பர் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே போயிடும். அம்மா பையன் 2 பேர் மட்டும் இருக்கிற கம்பெனில இன்னொரு பொண்ணு நடுவுல வந்துட்டானா அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணம் நடக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்ல ஹரி சைன் பண்ணணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமை பார்க்க ஹரி வருவான். இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் முடிச்சதும் நம்ம 3 பேரும் ஃபிளாட்டுக்கு போலாம். அந்த இடத்துல தான் நீ அவன்கிட்ட எப்படியாவது பேசி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும். இவ்ளோ நாள் சைன் போட சொல்லி நீ கேட்டே ஒர்க் அவுட் ஆகல, இன்னைக்கு நான் கேட்டே ஒர்க் அவுட் ஆகுமா? அது எப்படி நான் உனக்கு சொல்லித் தரேன். இந்து லேகா, வெரி நைஸ் நேம். Thank you. என்னாச்சு? என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பார்த்தாங்கன்னா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவங்க யாரும் பொண்ணுங்களை கூட்டிட்டு வர மாட்டாங்களா? குட் கொஸ்டின். ரொம்ப வேடிக்கையாக தான் பேசுறீங்க. பிரச்சனை அது இல்லை. நான் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட தனியாக வர்றது. நீங்களும் இதே மாதிரி தானே, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா கரெக்ட்? உங்களை பத்தி நான் நினைச்சது தப்பாகல. யூ ஆர் a very cute and intelligent person. ராஜேந்திரா அங்க பாரியா. ஓஹோ, இந்து, நீ ஆல்கஹால் எடுத்துக்கிறதுண்டா? ஐ மீன் ஆல்கஹால் இல்ல. பியர், ஷாம்பெயின் எதுவுமே இல்லையா? இது ஒண்ணு அமெரிக்கா இல்ல. இந்த காலத்துல பியர் டேஸ்ட் தெரியாத ஒரு காலேஜ் கேர்ளா? வண்டர்ஃபுல். காலேஜ்ல இருந்து டூர் போறப்ப கொஞ்சம் பீர் சாப்பிட்டிருக்கேன், அவ்வளவு. அப்படி சொல்லு. இந்த உலகத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா பியரை ஆம்பளைங்க சாப்பிட்டாங்கன்னா அதை சரக்குங்கிறாங்க, அதே பொண்ணுங்க சாப்பிட்டா அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸுங்கிறாங்க. அந்த ஆளு பேசுறத கேட்டு ஓலவர் சிரிக்கிறாளே. அவளை நான் எந்த குறையும் சொல்லல. அவனை பாத்தியா? உன்ன மாதிரியா? பார்க்கவே கம்பீரமா இருக்கா. நீ எல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடணும்னா பிச்சை தான் எடுக்கணும். எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா இல்ல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? சரி சரி, நீ கவலைப்படாத, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வந்து எல்லாருக்கும் முதல் தடவை ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அதை சொன்னேன், அவ்வளவுதான். ஐ மீன் முதல் தடவையா கல்யாணம் பண்ணும்போது அது வந்து நான் சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எதையோ சொல்ல போய் நான் எதையோ சொல்ல வந்துட்டேன். டேய் பாத்தியா எப்படி சிரிக்கிறா? இவளே நீ லவ் பண்ண? பொம்பளைங்களை நம்பவே கூடாது. நாம அவனை வாட்ச் பண்ணதான் இங்க வந்திருக்கோம். அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. ஹனிமூனை பத்தி நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கலையே, ஏன்னா இத பத்தி நான் ரொம்ப டீட்டெயில் பிளான் வச்சிருக்கேன். உன் லவர் கூட ஹனிமூன் பிளான் பண்றான். பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு பல புக்ல நான் படிச்சிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நேர போய் அவன் மூஞ்சிலே ஒண்ணு வச்சிடலாமான்னு தோணுது. அமைதியாரா. ஹலோ. கோபி சொல்றா. அது போனை மியூட்ல வச்சிருந்தேன், இப்பதான் கவனிச்சேன். மறப்பனா? 9 o'clock லிமிரிடியன். ஓகே ஓகே, ஒருவேளை என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாலும் வருவாங்க. ஓகேடா, பாய். உனக்கு பூஜா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு காலேஜ்ல கூட உன்னை மீட் பண்ணாலே. ஓ தெரியுமே. அவ ஒரு சிங்கர். இன்னைக்கு லீ மெரிடியன்ல அவளோட ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு வித் டின்னர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம அங்க போலாம்ல? ஐயோ ராத்திரி ஆயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் போக வேண்டாம். அப்பா ஏதாவது சொல்வாரு, அதான் பயமா இருக்கு. லேட் ஆயிடும்ல. பூஜா வாசுதேவன், எனக்கு அவளை நல்லா தெரியும். உனக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கு அவங்க போற அதே ப்ரோக்ராமுக்கு நாமளும் போறோம். இனி உன் வாழ்க்கை என் கையில தம்பி.